இடதுசாரியா வலதுசாரியா விஜயின் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் அதிரடி முடிவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசியலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை யாரும் பெருசாக பொருட்படுத்தியதா தெரியல. இந்த தேர்தலில் வெற்றியடைந்த கட்சி வெற்றி பெற்று மக்கள் ஆதரவு அமோகமாக இருப்பதாகவே அல்லது தோல்வியடைந்த கட்சி முழுகிவிட்டது அப்படின்னும் கருத முடியாது. அதுக்கான இடமும் கிடையாது. ஏன்னா இது இடைத்தேர்தல் குறித்து மக்கள் பெருசாக அலட்டிக்கொள்வதாக தெரியல. காரணம் எல்லாருக்குமே தெரிந்தது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் பெருசாக தமிழக அரசியலில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகிறது கிடையாது அப்படின்னு நாம் கருத வேண்டியிருக்கு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி குறித்தே இப்போவே அரசியல் கட்சிகள் வியூகம் வகுத்து வராங்க. மக்களவைத் தேர்தலில் திமுக 40க்கு 40 ஜெயிச்ச போதிலும் கூட்டணியில் மாற்றங்கள் வியூகங்கள் இதனால் சட்டமன்ற தேர்தலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட கட்சிகள் தேர்தல் கூட்டணிக்காக பரபரப்பாகவும் அதே நேரத்தில் திரைமறைவிலும் காய்களை நகர்த்திக்கிட்டு வராங்க. தமிழகத்தில் வழக்கமாக சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக தலைமையிலேயே பிரதானமான கூட்டணி அமையும். போன மக்களவைத் தேர்தலில் பாஜக தனித்து ஒரு 3வது கூட்டணியை அமைத்து போட்டிக்கிட்டாங்க. வழக்கம் போல நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டிக்கிட்டாங்க. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் களமிறங்க முடிவு செஞ்சிருக்கிறதால கூட்டணி கணக்குகள் வேறு திசையை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. பொதுவாக தேசிய அளவில் பாஜகவும் காங்கிரஸும் தான் கோலோச்சுக்குது. 3வது அணி எப்போது அமைந்தாலும் அதை ஆதரிப்பது போல ஆதரித்து பாதியிலேயே கவிழ்த்துவிடும் காங்கிரஸ். இப்போ பாஜகவும் வலுப்பெற்று விட்டதால தேசிய அளவில் தாங்கள் இரு கட்சிகளே கோலோச்ச வேண்டும் அப்படிங்கிறதுல ரெண்டுமே ஒரே குறிக்கோளோட இருக்காங்க. இந்நிலையில தான் ஆம் ஆத்மி கட்சி தனக்கென தனி ரூட்டை போட்டாங்க. நீட் விஷயத்தில் பாஜகவின் நிலைப்பாட்டை ஆதரித்த ஆம் ஆத்மி அக்னிபாத் திட்டத்தை எதிர்த்தாங்க. மக்கள் நலனை கொண்டே எந்த கொள்கையும் ஆதரிப்பது எதிர்ப்பது என்கிற தனியானதொரு நிலைப்பாட்டை எடுத்ததால் தான் ஆம் ஆத்மி டெல்லி பஞ்சாப் ஆகிய 2 மாநிலங்களையும் கைப்பற்றி ஆட்சி நடத்திட்டு வராங்க. இந்நிலையில் ஆம் ஆத்மி மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் பெரிதா எந்த குரலும் எழுப்பல. மக்களவையிலையும் அந்த பிரச்சனை குறித்து பேச மறுக்கிறாங்க. இதோட பொதுவெளியிலும் ஆம் ஆத்மி குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கல. ஆம் ஆத்மி கட்சி வளர்ந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல 2 கட்சிகளும் கவனமாகவே இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. அதனால தான் செல்வாக்கே இல்லை என்றாலும் தமிழகத்தில் காங்கிரஸை திமுக தூக்கி சுமப்பதாக குற்றம் சாட்டப்படுது. இந்நிலையில தான் நடிகர் விஜய் திமுக அதிமுக தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு தமிழக நலன் காக்கும் அணியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவருக்கு ஆலோசனைகள் சொல்லப்பட்டு வருது. கள்ளச்சாராய பலி விவகாரத்தில் தமிழக மக்களை குடிகாரர்களாக்கியது திமுகவும் அதிமுகவும் தான் என்பதை போல அறிக்கை விடுத்தார். நீட் தேர்வு விஷயத்தில் மத்திய அரசு கடுமையாக சாடினார். இதிலிருந்தே தேசிய கட்சிகளுக்கும் அதிமுக திமுகவிற்கும் எதிரான அரசியலையே தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க போகிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். இந்த 3வது அணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என்பதில் நடிகர் விஜய் உறுதியாக இருக்காராம். அதே போல இடதுசாரி கட்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை அவர் நம்பகமான கட்சியாக கருதுவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் திமுக அல்லது அதிமுகவை சார்ந்தே போட்டி போடும் நிலையில இருக்காங்க. அதிமுகவுக்கு பாஜக முத்திரை விழுந்து விட்டதால அந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுக விட்டு விலகி செல்ல தயங்குறாங்க. அதே நேரத்தில் நடிகர் விஜய் புதுசாக அரசியலில் நுழைந்திருப்பதால ஊழல் புகார்களும் இல்லை. பாஜக முத்திரையும் அவர் மீது படிக்கல. மேலும் அவருக்கு ஏராளமான மக்கள் கூட்டம் கூடுவதாலும் திமுக கூட்டணி கட்சிகளை அவர் எளிதாக இழந்து விடலாம் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் பெருசா நம்புறாங்க. நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரை முதலமைச்சர் வேட்பாளராக நடிகர் விஜயை ஏற்கும் என்பதாலும் விஜயின் அரசியல் என்றைய பெரிதாக சீமான் வரவேற்பதாலும் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பதில் பெருசா எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு கருதப்படுது. நாம் தமிழ் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் இணைந்து உருவாக்கும் புதிய கூட்டணி வலதுசாரி தன்மை இல்லாதது இடதுசாரி தன்மை இல்லாதது மக்கள் நலனை முன்வைத்து ஒரு நடுநிலையான கொள்கையோடு செயல்படும் என்றே சொல்லப்படுது.
ஏன்னா நாட்டில் இப்போது பாஜக ஆதரவு கட்சிகள், பாஜக எதிர்ப்பு கட்சிகள் அப்படிங்கிற 2 நிலைப்பாடு தான் கோலோச்சுகிறதே தவிர, பொருளாதார கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே வலதுசாரி கொள்கையை தான் பின்பற்றுறாங்க. இடதுசாரி கட்சிகளோ தனித்தன்மையோடு இயங்குவதாக தெரியல. அதனால் தனித்தன்மை கொண்ட ஒரு கூட்டணியை விஜய் உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கிவிட்டதாகவே தகவல்லாம் தெரிவிக்குது.